உட்கட்சிக்குள்ள ஏற்பட்ட குழப்பத்தால் அதை திசை திருப்ப இப்படி ஒரு தீர்மானமா? ஒரே வழியில் சொல்லி இதை எப்படியாவது எப்பொழுதும் போல இதை திசை திருப்பணும். இதுக்கு அப்படி பேசலாம். இந்த அரசின் மீது குற்றம் குறை கூற வாய்ப்பில்லாத காரணத்தால் இப்படி ஒரு தீர்மானமா? உட்கட்சிக்குள்ள ஏற்பட்ட குழப்பத்தால் அதை திசை திருப்ப இப்படி ஒரு தீர்மானமா? இந்த விவாதத்தை வெளியில் உள்ளவர்கள் நடத்தட்டும். நாம் நடத்துவாங்க, வெளியில் உள்ளவர் நடத்தட்டும். ஆனால் இப்படி ஒருவர் மீது இப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தோம் என்ற எதிர்காலத்தில் உங்கள் மனசாட்சி உறுத்தும். மாண்புமிகு பேரவைத்தலைவர்கள் மீது எய்தப்பட்ட அம்பாகவே கருதுகிறோம். இந்த அம்பை இந்த அவை ஏற்காது. அதிமுக தீர்மானத்தை பதில் கேட்கும்போது முதலமைச்சர் அதிமுக நிலவக்கூடிய உட்கட்சி பிரச்சனை திசை திருப்ப தான் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுடைய பதில்? அதாவது அவர்கள் நாங்கள் என்னென்னலாம் சொன்னோம் அதை மறுக்கவே இல்லையே. நாங்கள் சொன்னதெல்லாம் மறுத்து சொல்லியிருக்கணும்ல, எதையும் மறுக்கலையே. நான் என்னென்ன காரணத்திற்காக சட்டப்பேரவைத் தலைவர் பதவி நீக்கம் தீர்மானத்தை கொண்டாதான் நான் சொன்னேன். அதுக்கெல்லாம் எந்த பதிலும் கிடையாது. ஒரே வழியில் சொல்லி இதை எப்படியாவது எப்பொழுதும் போல இதை திசை திருப்பணும். இதுக்கு அப்படி பேசுகிறார். அது மட்டும் இல்லை, இப்போ சட்டப்பேரவைத் தலைவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்த உடனே முதலமைச்சர் ஆணைக்குப்படி தான் செயல்படுங்க. பேசிக்கிட்ட பொழுது முதலமைச்சருடைய ஆணைப்படி தான் செயல்படணும்னு அறிவிக்கிறாரு. நான் அதான் சொன்னேன், இது யார் இயக்குறான்னு நான் கூட கேட்டேன். சட்டப்பேரவைத் தலைவர் நடுநிலையோடு செயல்பட வேணும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி முதலமைச்சர் எதிர்கட்சியெல்லாம் பார்க்கக்கூடாது. எது சரி எது தவறுன்னு தான் பார்க்கணும். அதான் சட்டமன்ற தலைவருடைய நிலைப்பாடு. அதையும் மறந்து இன்றைக்கி அதையும் தான் சொல்கிறாரு. இவ்வளோ பிரச்சனை நடந்து போதுங்க. நீ சொன்ன மாதிரி இந்த வாக்கெடுப்புலாம் முடிஞ்ச பிறகு மீண்டும் அந்த நிலைக்கு தான் போகிறோம். இது எங்களுக்கு வருத்தம் வேதனை இருக்குது.